அளவாகடா. ஆனா செஞ்சி சட்டமன்ற தொகுதியில 2026க்கான நாம் தமிழர் கட்சி சார்புல சட்டமன்ற வேட்பாளரா போட்டியிடுறீங்க. இப்போ நீங்க பரப்புரை களத்துல போயிட்டுருப்பீங்க. மக்கள் வந்து தலையாய பிரச்சனையா செஞ்சி சட்டமன்ற தொகுதியில உங்ககிட்ட முன்வைக்கிற பிரச்சனை என்னது? இப்ப 2026ன்றது வந்து ஒரு டெக்னாலஜியான உலகம் தான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் ஏன்னா வந்து 2026லயும் வந்து குடிநீர் பிரச்சனைய வந்து மக்கள் வந்து கிராமத்துல வந்து இன்னும் தீர்வு அடையாம இருக்காங்கங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாரி அ சாலை வசதி, அதே மாரி போக்குவரத்து வசதி. இப்ப வந்து நம்ம ஒரு மக்கள் வந்து ஒரு சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையணும்னா, அடிப்படை தேவைகள வந்து பூர்த்தி அடைஞ்சா தான் அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம வந்து முடியும். ஆனா இப்ப 2026லயும் நம்ம மக்களுக்கு வந்து செஞ்சிங்கிறது வந்து கொஞ்சம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டம் தான். வட மாவட்டம் வந்து. இப்ப இங்கவே இப்படி இருக்குன்னா, ஆ சவுத் சைடு அப்படின்னா எந்த அளவுக்கு அங்க இருக்கிற கிராமங்கள், குட்டி, குட்டி கிராமம்லாம் எப்படி இருக்குன்றத நமக்கு கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை. இது 3மே வந்து இருக்கு. போக்குவரத்து பிரச்சனை இருக்குன்னா, ஒரு மக்களுக்கு வந்து அன்றாட வேலையும் செய்ய முடியாது. ஒரு மாணவர்களுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கோ, இல்ல கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்கும் இடையூறா இருக்கும். இப்போ எந்தவித ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதுக்கும் வந்து அ வாய்ப்பில்லாத ஒரு சூழல் தான் வந்து இருக்குமே தவிர, இயல்பா வந்து ஒரு சுதந்திரமா செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. ஸோ இந்த இதான் வந்து அடிப்படை பிரச்சனை. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையா நான் பார்க்குறேன். இது மக்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, "எனக்கு காசு பணம் வேணாம். எனக்கு குடிக்க தண்ணி மொத குடுங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு நேரத்துக்கு பேருந்து வசதி குடுங்க. ஒரு ஒழுங்கான சாலைய குடுங்க. இது எங்களுக்கு குடுத்தா போதும். நாங்க உழைச்சுக்கிறோம், நாங்க சாப்பிட்டுக்கிறோம்" தான் வந்து மக்கள் வந்து அவங்க வாயால சொல்ற வார்த்தை. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, செஞ்சி சட்டமன்ற தொகுதியில இளைஞர் நலன் சார்ந்து செயல்திட்டங்கள கொஞ்சம் குறைவா தான் பார்க்க முடியுது. நீங்க நாம் தமிழர் கட்சி சார்புல சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றா, இளைஞர் நலன் சார்ந்து என்னென்ன வேலையில வாங்குவீங்க? அதாவது இளைஞர் நலன், மகளிர் நலன் ஒரு தொகுதி சார்ந்து மட்டும் திட்டமிடுறதுக்கு நம்ம கட்சியில வந்து அந்த மாரி ஒரு தொகுதி, ஒரு ஊராட்சி இப்ப நம்ம கட்சி, நம்ம கட்சியோட அண்ணனுடைய செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, தமிழுடைய நலன், தமிழ் நாட்டை சார்ந்த இளைஞர்கள் அனைவரினுடைய வாழ்க்கையான மேம்பாட்ட தான் வந்து திட்டமிட்டிருக்கிறார். வேற ஒரு பகுதி, ஒரு தொகுதி ஏன்னா அவரு அவரு ஒரு தொகுதி மட்டும் சார்ந்து சிந்திச்சிருந்தாருன்னா, அவர் மட்டுமே எம்எல்ஏ ஆனா போதும். மத்த கட்சிகள்லாம் வந்து தான் எம்எல்ஏ ஆனா போதும், தன் கூட இருக்கிற 2 பேரு எம்பி ஆனா போதுன்ற எண்ணத்துல செயல்படுற மாரி செயல்பட்டுருப்பாரு. அவருக்கு பொறுத்தவரைக்கும் வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் தலைகீழா மாத்தணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கைய மாத்தணும்னு தான் அந்த திட்டம் வச்சிருக்காரே தவிர, அதுக்கான செயல்பாட்டு வரைவு ஏற்கனவே வந்து நம்ம 2016ல குடுத்துருக்கோம். அத தொடர்ந்து இப்ப 2026க்கும் வந்து அண்ணன் அத தயார் பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டுக்கு அப்புறம் வந்து அத பத்தி வெளியிடுவார். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். மஸ்தான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அவரு இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இப்போ அவர் சார்ந்த பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் சார்ந்த வளர்ச்சி நெறைய இருக்கு. ஆனா தொகுதி சார்ந்த வளர்ச்சி கம்மியா இருக்குன்னா, இத நீங்க எப்படிண்ணா பார்க்குறீங்க? அது திராவிட கட்சியில இருந்தாலே வந்து அவங்க சார்ந்த வளர்ச்சி தான் இருக்குமே தவிர, மக்கள் சார்ந்த வளர்ச்சிய நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஜெனரலா தெரிஞ்ச ஒரு விஷயம். முன்னாள் அமைச்சர்னா வந்து அவர் எம்எல்ஏவா இருந்து தோத்து போயிட்டு ஆளுங்கட்சிக்கு வராம முன்னாள் அமைச்சர் ஆகல. அமைச்சர் பதவி இருக்கும்போதே அவருடைய செயல்பாடு சரியில்லன்னு ஆளுங்கட்சியாலேயே நிராகரிக்கப்பட்டதால அவர் முன்னாள் அமைச்சர் ஆனாரு. அப்போ வந்து ஆளுங்கட்சியாலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு செயல மக்கள்கிட்ட சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா, அடிப்படையில மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு தீய செயல்கள அவரு செய்திருக்காருன்றது நமக்கு யோசிக்கவே தேவையில்ல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவரு ஜென்ரலா வந்து எல்லாத்தையும் பணத்த வச்சு மூடி மறைச்சுக்கலாம். அவரு அ நம்ம வந்து மக்கள் பணி எதுவும் செய்ய தேவையில்ல. ஏன்னா, அவரு வந்து இப்ப ஏற்கனவே 2 தடவ எம்எல்ஏ இருந்திருக்காரு. 2026ங்கிறது இப்போ ஒரு நவீன உலகம். இந்த உலகத்துல மக்கள் வந்து இவரு தொகுதியில குடிநீருக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படின்னும்போது வந்து அது வந்து ஒரு வெட்கி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அடித்தட்டு மக்கள் வாழ்ற பகுதி, கிராமங்களா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கழிவுநீர் போகுறதுக்கு ஒரு வழி இல்ல. அதே மாரி ஒரு சரியான வந்து ஒரு சாலை வசதி இல்ல. ஒரு மின்சார வசதி இல்ல. அப்ப அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எந்த ஒரு சுகாதார சுற்றுச்சூழலும் இல்லாம, ஒரு சீர்கேடான ஒரு சுற்றுச்சூழல்ல தான் வந்து வசிக்கிற மாரி இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம குழந்தைங்க வளரும்போது, என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அதுதான் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து வளரும்போதே வந்து அந்த ஒரு சுகாதாரம்னா என்னன்னே தெரியாமலேயே வந்து அந்த குழந்தைங்க வளருதோன்ற ஒரு அச்சம் தான் நமக்கு ஏற்படுது. ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு வந்து வேதனையா இருக்கு. இப்போ 2027ல நம்ம தொகுதியில இந்த மாரி ஒரு சூழல வந்து வச்சிருக்காரு. இப்ப இவரு 2 வருஷமா எம்எல்ஏ இருக்காருன்னா, அப்ப இந்த கிராமத்தெல்லாம் சுத்தி பார்த்தாரா? அந்த தெருவுல நடந்தோனே ஒரு 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு தெரு இருக்குமோ, தெரு முழுக்க சாக்கடை ஓடிக்கிட்டு அந்த மாரி,
அந்த மாரி ஒரு காட்சி வந்து இன்னமும் வந்து பல கிராமங்கள்ல இருக்கு. பல கிராமங்கள்ல ஒரு மக்களுக்கு நேரத்துக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஊராட்சிக்கு மேல ஒரு பேருந்து கூட கிடையாது. பேருந்து சேவையே இல்ல. மொத்தம் ஒரு 115 ஊராட்சி இருக்குன்னா, அதுல பாதிக்கு மேல வந்து பேருந்து சேவையே குடுக்கல. அப்ப இவருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அது எப்படி பயணிக்கிறாங்க? எப்படி படிக்க போற பசங்க எப்படி போறாங்க? இவங்க வந்து இலவச பஸ் பாஸ் குடுத்துட்டேன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடுத்துட்டேன்னு ஒரு சுயபெருமை பேசிட்டு இருக்காங்க. ஆனா, பஸ்ஸே இல்லாம எப்படி அந்த இலவச பஸ் பாஸ் குடுத்து என்ன பலன் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த மேம்போக்கா ஒரு விளம்பரமான சும்மா வந்து நான் இத பண்றேன். ஏதாவது ஒரு மக்கள் வந்தா ஒரு ரூ. 100 குடுக்குறது. ஆக்சுவலி ஒரு கேஎஃப் மஸ்தான் இல்ல. ரூ. 100 மஸ்தான் தான் அவரு பேரு. ஊர்ல வந்து அவருக்கு செல்லமா பேர் வச்சுக்கிட்டா ரூ. 100 மஸ்தான். எதா இருந்தாலும் ரூ. 100 ஒரு ஆள் குடுப்பாரு அவ்வளோதான். அத தாண்டி வந்து அவருடைய அரசியல் வந்து எதுவுமே கிடையாது. ரூ. 100 மஸ்தான் வேணா கூப்பிடலாம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் வந்து நீங்க அவலூர்பேட்டையில ஒரு போராட்டம் பேருந்து வசதி 30 கிராமத்துக்கு இல்ல. ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு ஆம்புலன்ஸ் சேவை இல்ல அப்படின்னு போராட்டம் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் இந்த அரசு வந்து ஒரு ஆட்சியர்ல இருந்தோம். இதெல்லாம் செய்ய தவறுதா? இதுக்கு வந்து நீங்க என்ன மாற்றா செய்ய போறீங்க? இல்ல அதுதான் வந்து ஏன்னா, எ பாதி ஊராட்சிக்கு மேல பேருந்து வசதி இல்லங்கிறதுமே, அது வந்து நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போவதாவே நாங்க மனு குடுத்திருந்தோம். மனு குடுத்தும் வந்து என்னன்னா, நிர்வாகிகள், அதிகாரிகள் மட்டத்தில என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மேல் மட்டத்தில பேசியிருக்கோம். ஏதாவது பேருந்து வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஊருக்கு குடுக்குறோம். நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதுல, உண்மையிலேயே பேருந்து இல்லன்றத நாங்க உணர்ந்துட்டோம். ஆனா வந்து மேல் மட்டத்திலருந்து எந்த உத்தரவும் எங்களுக்கு இன்னும் வரல. மேல் மட்டம்னா ஆட்சியாளர்கள், முதலமைச்சரு, அதுக்கான போக்குவரத்து அமைச்சர். ஆனா ஏன் குடுக்கல அப்படிங்கிறது நமக்கு அது புரியல. அதே மாரி அந்த ஆம்புலன்ஸ் சேவைய வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வருஷத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான பிரசவம் பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் சேவையே குடுக்கல. ஜென்ரலா வந்து கிராமங்கள்ல வந்து மருத்துவ சேவை வந்து சிட்டியில இருக்கிற மாரி கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் இதெல்லாம் ஏன் இவங்க செய்யல அப்படின்னா, இது வந்து மக்களா வந்து கோரிக்கை வச்சு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கூட்டமா வந்து போராடி, மக்கள் தன் தேவைகள வந்து போராட போய் ஏன்னா அன்றாடம் கூலி வேலைக்கு போற மக்கள். ஸோ அவங்களுடைய தேவைய வந்து வெளிப்படுத்தி தைரியமா வெளியில எழுந்து வர்றதுக்கு மக்கள் வந்து அச்சப்படுறதால, இவங்க அத பத்தி கேர் பண்றது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே வந்து தொலைநோக்கு சிந்தனை கிடையாது. அதாவது வந்து கேட்டு, அழுது, போராடி, செத்து, அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அத காது குடுத்து கேட்கிற பழக்கம் தான் காலங்காலமா இருக்கிறதால, இவங்களா சிந்திச்சு மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா 2 தடவ தொடர்ந்து அமைச்சரா இருக்கும்போது 2 தடவ தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கும்போது, அவரு இருக்கிற 115 கிராமத்துல அவரு வந்து நடந்து இல்ல. ஒரு பைக்ல இல்ல கார்ல சுத்தியிருந்தா கூட மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை, வலி என்னன்றத அவர் உணர்ந்திருக்க முடியும். அத பத்தி எந்த சிந்தனையும் இல்ல. நமக்கு கோடி கோடியா சம்பாதிச்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கே தவிர, மத்தபடி அவருக்கு எந்த எண்ணமும் இல்ல. அதனால தான் வந்து இதுக்காக வந்து நம்ம போராட வேண்டியிருக்கு. நம்ம வந்து அத உடனடியா தீர்வு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்றார்னா, செஞ்சி தொகுதி சார்ந்து அவர் முன்னெடுக்க போற முதல் சட்டமன்ற குரலா என்ன வரும்? முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு பாதிச்சது வந்து ஒரு சுகாதாரமான கிராமத்த அமைக்கணுங்கிறது தான் என்னுடைய முதல் நோக்கம். அது மீதி எல்லாமே வந்து அதுக்கு அடுத்தது தான் வந்து செய்யணுன்றது தான் என்னுடைய சிந்தனையில இருக்கு. ஏன்னா, ஒரு 3 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்கலாம் வந்து ஒரு சுகாதாரமற்ற ஒரு தெருவுல விளையாடுறத பார்க்கும்போது உண்மையாவே வந்து மனசு வேதனையா இருக்கு. முதல்ல மீதி மீதி எல்லாமே வந்து அடுத்தது தான் செய்யணுன்ற முடிவுல தான் நான் இருக்கேன். சரிங்க. நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற எங்க சேனல் சார்பா நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.